எஸ் இன்னைக்கு ஓட்டப்பந்தய நாள் தான் மக்களே. முன்னாடிலாம் வாரத்துக்கு 2 ஓட்டையாச்சும் இந்த வயசான கால் வலி வந்துடும். பட் ஓட்டப்பந்தய பயிற்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த கால் வலியும் வரதில்ல. வேலு 2 பாயிண்ட்ஸ் பண்ணி என் காலும் கொஞ்சம் சார்ஜ் ஆகிட்டு போல. என்னன்னு தெரியல, இன்னைக்கு தளபதி ஏரியாவில் கூட்டம் கம்மினால ரிலாக்ஸாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவோட 5 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓடியாச்சு. அதுவே நமக்கு ரொம்ப பெரிய வெற்றி தான். நல்லா ஓடினதுனால என்னையே என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் காஃபி 4 வடை. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சாப்பிட ஆசையாக தான் இருக்கு, ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே. இன்னைக்கு என்னதான் ரன்னிங் போனாலும் டெய்லி ஒரு 20 புல்லப்ஸ் எடுத்துலான்னு ஒரு புது முடிவு. அதே மாதிரி காலை கடமையிலையும் ஒரு புது சத்து டிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ப்ரோட்டீன்ஸ் ஒரு புடி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த குளிர் ஃபேஸ் மாஸ்க்கை ட்ரை பண்ணேன். என்னடா ரேவந்த் இதெல்லாம் ட்ரை பண்ணி என்ன மாடலாக போறியான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணி நல்ல ரிசல்ட் வரதுனால திரும்பவும் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இன்னைக்கு மசில் மெமரி காஃபியை போட்டு லைட்டாக நம்ம ஃபேவரட் ஸ்நாக்ஸுக்கு ஹை சொல்லிட்டு ட்ரேடிங் ரூம் பக்கம் போயாச்சு. கொஞ்ச நாளாக என்னன்னு தெரியல, சில விஷயம்லாம் ஒழுங்கா போல. இந்த வடக்கூ ட்ரிப் போனதுனால கேப் இருந்துச்சு போல. பட் எப்பயும் போல பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சிஸ் எவ்ரி திங் எனக்கே சொல்லிட்டு என்ன புஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு நல்ல ப்ரோட்டீன் சொல்ல லஞ்ச் ஒரு புடி பிடிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் என் வீட்டு ஓனரமாக்கு தான் ஒரு பெரிய நன்றி. கொஞ்ச நாளா நம்ம ஏர்டெல்ல என்ன நிறைய ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் கேட்டலான்னு முடிவு பண்ணி கிளம்பி போற வழியில ஒரு ரெட் பனானா 2 மீன் எண்ணெயை போட்டு நடைப்பயிற்சியோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட குட்டி ஸ்டோரி என்னன்னா, நம்ம தேர்ட் பிசினஸ்க்காக ஒரு ஃபேன்சி நம்பர் கேட்க போன என்ன என்னோட இன்னொரு சிம்மை இந்த சிம்மோட மர்ஜ் பண்ண சொல்லி போஸ்ட் பெய்ட் போட்டு விட்டாங்க. அந்த போஸ்ட் பெய்ட் அப்படிங்கிற வார்த்தையை ஏர்டெல்லுக்கா யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதோட பிரைஸ் 700 rupees மந்த்லி அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. பட் அதோட ஜிஎஸ்டி பத்தி எதுவுமே சொல்லல. நான் கேட்கும் போது 6 மாசத்துக்கு மந்த்லி 700 மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் அடுத்த மாசமே என்னோட பில்லு 860 rupees, திரும்பவும் 860 rupees, 940 rupees, 960 rupees. என்னடா அப்புறம் போய் இன்னொரு ஏர்டெல் அக்காட்ட கேட்டா தான் தெரியுது இது டாக்ஸ் மற்றும் பேலன்ஸா, அந்த மந்த்லி பேலன்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு போஸ்ட் பெய்டு வேணா எந்த மோட்ஜ் வேணாம்னு முடிவு பண்ணி அக்காவை பீச்சாங்காய் சோத்தாங்காய் வாங்கிட்டு இன்டோர் இரிட்டேஷன்ல ஒரு காஃபியை போட்டு வந்துட்டேன். என்னடா இன்னைக்கு டே இவ்வளோ நாராசமா போயிருக்குன்னு பார்த்தா என் தங்க தலைவி வரும்போதே நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முன்னாடி பரோட்டா பீஃப், இப்போ கொஞ்சம் டயட்ல இருக்கிறதுனால சப்பாத்தி பீஃப். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கா சீரீஸை பார்த்துட்டு இன்னைக்கு நாள் சப்பாத்தி பீஃபோட முடிச்சிட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.